வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள், உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள், உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள், பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரமனன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள், நாம் பரமனன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். சுமை மறந்து சுகம் பெறுவோம் வாருங்கள், இமை திறந்து விடியல் காண கூடுங்கள். சுமை மறந்து சுகம் பெறுவோம் வாருங்கள், இமை திறந்து விடியல் காண கூடுங்கள். இருள் மறைந்து ஒளி நிறையும் வாருங்கள், இருள் மறைந்து ஒளி நிறையும் வாருங்கள். நாம் அருள் வாழ்வில் மகிழ்ந்திடுவோம் கூடுங்கள், நாம் அருள் வாழ்வில் மகிழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள், இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள், இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அனைவரும் அமரவும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அக்களிப்போம் இன்று அகமகிழ்வோம். மங்களகரமான மாலை பொழுதின் வேளையிலே புனித அந்தோணியாரை நாடி வருகின்ற இந்த நன்னாளிலே நம்முடைய பங்கிற்கு புகழ் சேர்க்கும் விதமாக கடந்த 24ஆம் தேதி 2 குருக்கள் ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டார்கள்.
அருள் பொழிவு செய்யப்பட்டார்கள். இந்த ஆண்டின் சிறப்பு என்னவென்றால், இந்த 2 புதிய குருக்களும் நம்முடைய பங்கை மற்றும் நம்முடைய மறை வட்டத்தை சார்ந்தவர்கள் என்பதை நாம் அனைவரும் பெருமகிழ்வோடு உலகிற்கு பறைசாற்றி கொண்டிருக்கின்றோம். இவ்வேளையிலே நம்முடைய பங்கிலே வளர்ந்து வாழ்ந்து படித்து பட்டம் பெற்று ஒரு மாணவனாக பீடச் சிறுவனாக மற்றும் பலவிதமான செயல்பாடுகளை நமக்கு உதவி செய்தவராக ஆண்டவருடைய அன்பை நிறைவாக பெற்று நற்செய்தி தூதுவர் சபையிலே ஹெரால்ட்ஸ் ஆஃப் குட் நியூஸ் HGN சபையிலே சேர்ந்து கடந்த 24ஆம் தேதி அச்சரப்பாக்கம் இறை இறக்க மாநிலத்திலே அவர் ஆண்டவரால் அருள் பொழிவு செய்யப்பட்டார். எல்லாருக்கும் எல்லாமுமாக என்ற விருதுவாக்கோடு ஆண்டவருடைய அன்பு பணியை மிக சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற விருதுவாக்கோடு தன்னுடைய குருத்துவ பணியை அவர் தொடங்கியிருக்கின்றார். இவ்வேளையிலே இந்த மங்களகரமான மாலை பொழுதில் நம்முடைய திரு இதய ஆண்டவர் ஆலய பங்கிலே ஆண்டவருக்கு சிறப்பான நன்றியை சமர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறார். எனவே ஆண்டவரால் அருள் பொழிவு செய்யப்பட்ட அன்பு தந்தை அருள்பணி கராசியாலோ அவர்கள் எல்லாருக்கும் எல்லாமுமாக வாழ வேண்டும், பவுலடியாருடைய முன்மாதிரியை பின்பற்ற வேண்டும், அவருடைய தனிப்பட்ட தேவைகளும் எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் நிறைவேற வேண்டும் என்ற மேலான தேவைகளுக்காக நாம் அனைவரும் சேர்ந்து புதிய குரு அருள்பணி கராசியாலோவுக்காக சிறப்பாக மன்றாடுவோம். அவரை பெற்றெடுத்த அவருடைய பெற்றோர்களுக்காகவும் ஞான வழியை காட்டிய ஞான பெற்றோர்களுக்காகவும் உற்றார் உறவினர் ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். அவர் ஆன்மீக வாழ்விலே சிறந்து விளங்கவும் குருத்துவ வாழ்விலே சிறந்து இறைப்பணியை இனிதாக செய்ய தேவையான வரங்களுக்காக சேர்ந்து மன்றாடுவோம். அவரோடு இணைந்து அருள் பொழிவு செய்யப்பட்ட அருள்பணி டேமியன் புஷ்பராஜ் நம்முடைய மறை மாவட்டம் வயலாமூர் பங்கை சார்ந்தவர். தற்பொழுது நெய்வேலி 24ஆம் பகுதியை சார்ந்த அருள்பணி புதிய குரு டேமியன் புஷ்பராஜ் அவர்களும் அருள் பொழிவு செய்யப்பட்டார். இந்த ஆண்டு இவர்கள் இந்த சபையின் 2 கண்களாக இருக்கிறார்கள். எனவே இந்த 2 கண்களை அவர்கள் பேணி காத்து பராமரிக்க வேண்டும். இறை அரசை முதலில் தேடுங்கள் என்ற விருதுவாக்கோடு இறை அரசை நாடுவதற்கு தேடுவதற்கு வந்திருக்கின்ற அந்த விருதுவாக்கை தன்வாக்காக ஏற்றுக்கொண்டு அருள் பொழிவு செய்யப்பட்டு ஆண்டவருடைய பணியை அந்த தூதுவர் குழுவின் சார்பாக அறிவிக்க நம்முடைய அருள் பணி கராசியாலோடு அவரும் இணைந்து ஆண்டவருக்கு நன்றியை சமர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறார். எனவே இவ்வேளையிலே நம்முடைய அழைப்பை ஏற்று நம்முடைய பங்கிற்கு வருகை புரிந்திருக்கின்ற அருள்பணி டேமியன் புஷ்பராஜ் அவர்களை அன்போடு வரவேற்று ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். அவரோடு இணைந்து பிணைந்து இறையரசை நாடுங்கள் என்ற விருதுவாக்கோடு நாம் இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவையான வரங்களுக்காகவும் சேர்ந்து மன்றாடுவோம். இவ்வேளையிலே அவருடைய பெற்றோர்களுக்காகவும் உற்றார் உறவினர்களுக்காகவும் சிறப்பாக ஜெபித்து ஆண்டவருடைய அன்பை நிறைவாக பெறுவோம். மேலுமாக இன்று தன்னுடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகின்ற நம்முடைய உதவி பங்குத்தந்தை அருள்பணி அஜய் குமார் அவர்கள் தங்களுடைய குருத்துவ வாழ்வின் வழியாக வருகின்ற 10ஆம் தேதியோடு அவர் அருள் பொழிவு செய்யப்பட்ட 1ஆம் ஆண்டை நிறைவை கொண்டாடுகின்றார். எனவே அவருக்கும் ஆண்டவர் உடலுள்ள ஆரோக்கியத்தை அளிக்க வேண்டும் என்ற மேலான தேவைகளுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். அவரோடு கூட வந்திருக்கின்ற நம்முடைய மண்ணின் மைந்தர், நம்முடைய ஹெரால்ட்ஸ் ஆஃப் குட் நியூஸ் இந்த சபையை
இந்த மண்ணிலே மலர்வதற்கும் மனம் பரப்புவதற்கும் நம்முடைய கராசியலோ என்ற புதிய குரு உருவாவதற்கும் ஆணிவேராக அச்சிவேராக இருக்கிறவர் அருள்பணி செயின்ட் தாமஸ் அடிகளார் அவர்கள். எனவே ஜெர்மனிலே பணிபுரிந்தாலும் தன் மாணவன் குருவாக அருள் பொழிவு செய்யப்பட்டார். எனவே அவருடைய முதல் திருப்பலியிலும் மற்றும் நன்றி திருப்பலியிலும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலோடு வந்து நமக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மண்ணின் மைந்தர் அருள்பணி செயின்ட் தாமஸ் அடிகளாருக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். அடுத்ததாக நம்முடைய மண்ணின் மைந்தர் அருகில் இருக்கின்ற அழகப்ப சமுத்திரம் பங்கு தந்தை அருள்பணி சதீஷ் அவர்கள். எங்கு சென்றாலும் கட்டிடங்களை கட்டுகின்றவர், கட்டிட கலைஞராக இருக்கிறவர். மாபெரும் ஆலயத்தை இப்பொழுது எழுப்பி கொண்டிருக்கிறார் அழகப்ப சமுத்திரத்திலே. எனவே இவ்வேளையிலே அவரும் நம்முடைய வருகைக்கு உகந்து வந்து ஆண்டவருடைய அன்பை பறைசாற்றி கொண்டிருக்கிறார். எனவே அவருடைய தேவைகளும் எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் நிறைவேற தேவையான வரங்களுக்காக சேர்ந்து மன்றாடுவோம். மேலும் பாளையங்கோட்டை பங்குத்தந்தை அருள்பணி ஜே அகஸ்டின் தன்னுடைய குருத்துவ வாழ்வின் 31வது அருள்பொழிவின் நினைவையும் தன்னுடைய 60வது வயதையும் கொண்டாடுகின்ற வேளையிலே அவருடைய தனிப்பட்ட தேவைகளும் ஆசைகளும் எண்ணங்களும் நிறைவேற தேவையான வரங்களுக்காக சேர்ந்து மன்றாடுவோம். மேலும் இத்திருப்பலிலே தோமையார் நகர் டேவிட் அவர்களின் 9ஆம் ஆண்டு நினைவாக திருப்பலியாகவும், மேலும் குடும்பத்தில் மரித்த ஆக்னேஸ் அற்புதராஜ், மாணிக்கம், மின்னல் கொடி, ராஜேந்திரன், ராமலிங்கம் இவர்களின் ஆண்மொழி பாற்றிக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், தோமையார் நகர் எம் அலெக்ஸ் சார்லஸ் பெர்னாண்டோ குடும்பத்தில் இறந்த எஸ்ஏ மரிய ஜோசப் டீச்சர், எம் விக்டோரியா மேரி, எம் மரியஸ் சபோனி ஆண்மொழி பாற்றிக்காகவும் நன்றியாகவும் தேவையான வரங்களுக்காகவும் நாம் அனைவரும் சேர்ந்து இத்திருப்பலிலே மன்றாடுவோம். மேலும் சிறப்பாக இன்று இந்த நன்றி திருப்பலிக்கு பிறகு புதிய குருக்களை பாராட்டவும் அவர்களுக்கு நன்றி செலுத்தவும் நம்முடைய பங்கை சார்ந்த விபிஎஸ் மாணவ மாணவிகள் பங்கேற்போம், பயில்வோம், பயணிப்போம். விபிஎஸ் 2026 என்ற விருது வாக்கோடு கடந்த ஒரு வாரமாக ஆண்டவருடைய விவிலிய அறிவை, இறை வார்த்தை மறை அறிவை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களும் புதிய குருக்களுக்கு தூண்டுதலாக இருந்து கொண்டு சிறப்பாக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அனைத்து அருள் வளங்களையும் கொடுக்க தேவையான வரங்களுக்காக சேர்ந்து இத்திருப்பலிலே மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடம் மன்னிப்பு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவம் நீ, என் பாவம் நீ, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நீலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகில் நன்மனதோர்க்கு அமைதியுமாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, என்னுடைய பேறு பயன்களை முன்னிட்டு அல்ல, சொல்லற்கரிய உமது பேரருளால் மட்டுமே அடியேன் உமது குடும்பத்தின் தலைவனாய் இருக்க திருவுளமானே. நான் அருட்பணியை உமக்கு உகந்தவாறு நிறைவேற்றி என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை உமது திருவுளம்படி அனைத்திலும் வழி நடத்த அருள்வீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 19 22 முடிய. நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன்.
யூதரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர யூதருக்கு யூதரை போலானேன். நான் திருச்சட்டத்திற்கு உட்படாதவனாயிருந்தும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர அச்சட்டத்திற்கு உட்பட்டவர் போலானேன். திருச்சட்டத்திற்கு உட்படாதவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர திருச்சட்டத்திற்கு உட்படாதவர் போலவும் ஆனேன். ஆனால் நானோ கடவுளின் சட்டத்திற்கு உட்படாதவன் அல்ல, ஏனெனில் நான் கிறிஸ்துவின் சட்டத்திற்கு உட்பட்டவன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவனானேன். எப்படியாவது ஒரு சிலரேனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. மக்கு நன்றி. நானே உன்னை அழைத்தேன், பெயரை சொல்லி அழைத்தேன். நானே உன்னை அழைத்தேன், பெயரை சொல்லி அழைத்தேன். நீ எனக்கு உரியவரே, நீ எனக்கு உரியவரே, நீ எனக்கு உரியவரே, நீ எனக்கு உரியவரே. நானே உன்னை அழைத்தேன், உன் பெயரை சொல்லி அழைத்தேன். நானே உன்னை அழைத்தேன், உன் பெயரை சொல்லி அழைத்தேன். நீ எனக்கு உரியவரே, நீ எனக்கு உரியவனே, நீ எனக்கு உரியவரே, நீ எனக்கு உரியவனே. நீநிலையில் நடந்தாலும் என் துணை உனக்குண்டு. கடல் ஆழத்திலும் சென்றாலும் தாங்கிட கரம் உண்டு. நீநிலையில் நடந்தாலும் என் துணை உனக்குண்டு. கடல் ஆழத்தில் சென்றாலும் தாங்கிட கரமுண்டு. ஏனென்றால் நானே உன் கடவுள், ஏனென்றால் நானே உன் கடவுள். தூய்மையும் விடுதலையும் தருபவர் நானே, தருபவர் நானே. அஞ்ச வேண்டாம் கலங்க வேண்டாம், நானே உன்னை மீட்டுக் கொண்டேன். தயங்க வேண்டாம் கலக்க வேண்டாம், நானே உன்னை தேர்ந்து கொண்டேன். அஞ்ச வேண்டாம் கலங்க வேண்டாம், நானே உன்னை மீட்டுக் கொண்டேன். தயங்க வேண்டாம் கலக்க வேண்டாம், நானே உன்னை தேர்ந்து கொண்டேன்.
நானே உன்னை அழைத்தேன், உன் பெயரை சொல்லி அழைத்தேன். நான் உன்னை அழைத்தேன், உன் பெயரை சொல்லி அழைத்தேன். தீமையில் நடந்தாலும் உன் தேகம் எரியாது, கொடும் தீயது உன்னை சூழ்ந்தாலும் உன்னை என்றும் நெருங்காது. ஏனென்றால் நானே உன் கடவுள், ஏனென்றால் நானே உன் கடவுள், தூய்மையும் விடுதலையும் தருபவர் நானே, தருபவர் நானே. அஞ்ச வேண்டாம், கலங்க வேண்டாம், நானே உன்னை மீட்டுக் கொண்டேன். தயக்க வேண்டாம், கலக்க வேண்டாம், நானே உன்னை தேர்ந்து கொண்டேன். அஞ்ச வேண்டாம், கலங்க வேண்டாம், நானே உன்னை மீட்டுக் கொண்டேன். தயக்க வேண்டாம், கலக்க வேண்டாம், நானே உன்னை தேர்ந்து கொண்டேன். நானே உன்னை அழைத்தேன், உன் பெயரை சொல்லி அழைத்தேன். நானே உன்னை அழைத்தேன், உன் பெயரை சொல்லி அழைத்தேன். நீ எனக்கு உரியவனே, நீ எனக்கு உரியவனே, நீ எனக்கு உரியவனே, நீ எனக்கு உரியவனே. நானே உன்னை அழைத்தேன், உன் பெயரை சொல்லி அழைத்தேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் ஆடுகள் எனக்கு செவி கொடுக்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றனர் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே
இயேசு தம் சீடரோடு எருசலேமை நெருங்கி சென்று ஒலிவு மலையில் அருகில் இருந்த பெத்தபாகு என்னும் ஊரை அடைந்தபோது இரு சீடர்களை அனுப்பி, நீங்கள் உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊருக்குள் செல்லுங்கள். சென்றவுடனே அங்கே கட்டி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கழுதையையும் அதனோடு இருக்கும் ஒரு குட்டியையும் காண்பீர்கள். அவற்றை அவிழ்த்து என்னிடம் கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏதேனும் சொன்னால் இவை ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள். உடனே அவர் அவற்றை அனுப்பிவிடுவார் என்றார். மகள் சீயோனிடம் சொல்லுங்கள், இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் எளிமையுள்ளவர், கழுதையின் மேல் ஏறி வருகிறார். கழுதை குட்டியாகிய மரியாயின் மேல் அமர்ந்து வருகிறார் என்று இறைவாக்கினர் உரைத்தது நிறைவேறவே இவ்வாறு நிகழ்ந்தது. சீடர்கள் போய் இயேசு தங்களுக்கு பணித்தபடியை செய்தார்கள். அவர்கள் கழுதையையும் குட்டியையும் ஓட்டி கொண்டு வந்து அவற்றின் மேல் தங்கள் மேலாடைகளை போட்டு இயேசுவை அமர செய்தார்கள். பெருந்திரளான மக்கள் தங்கள் மேல் உடைகளை வழியில் விரித்தார்கள். வேறு சிலர் மரங்களிலிருந்து கிளைகளை வெட்டி வழியில் பரப்பினர். அவருக்கு முன்னையும் பின்னையும் சென்று கூட்டத்தினர், தாவீது மகனுக்கு ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்ற பெறுக, உன்னதத்தில் ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர். அவர் எருசலேமுக்குள் சென்றபொழுது நகரம் முழுதும் பரபரப்பு அடைய இவர் யார் என்னும் கேள்வி எழுந்தது. அதற்கு கூட்டத்தினர், இவர் இறைவாக்கினர் இயேசு, கலிலியாவில் உள்ள நாசரத்தை சார்ந்தவர் என்று பதிலளித்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான புதிய குருக்களே, அருட்தந்தை காராசியாலோ, அருட்தந்தை புஷ்பராஜ் மற்றும் அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, இறை மக்களே, இன்றைய நாளிலே நம்முடைய வடலூர் பங்கிலே திரு இருதய ஆண்டவருடைய ஆலயத்திலே நம்முடைய 2 புதிய குருக்களோடு சேர்ந்து நாமும் இறைவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் முன்னுரையிலே சொன்னது போல 2 பேரும் நம்முடைய மறை வட்டத்தைச் சேர்ந்தவர்கள். அதில் ஒருவர் நம்முடைய பங்கு வடலூரை சேர்ந்தவர், பிறந்தவர் கானூர். ஞாயிற்றுக்கிழமை மாலை அவருடைய பங்கிலே அவர் நன்றி திருப்பலியை நிறைவேற்றினார். இன்று அவர் வளர்ந்த ஊராகிய இந்த வடலூரிலேயும் அவர் நம்மோடு சேர்ந்து இறைவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் நம்முடைய பங்கு தந்தையர்களுக்காக, நம்முடைய புதிய அருட்தந்தையர்களுக்காக இந்த திருப்பலியில் நாம் சிறப்பாக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர்களை வாழ்த்துவதற்கும் நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். தம்பி காரசியோலோ அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், அவர் ஒரு நேரத்தில் நாங்கள் திருப்பலி நிறைவேற்றுகின்ற பொழுது இந்த பீடச் சிறுவர்களைப் போல இங்கே அமர்ந்து பூச உதவி செய்தவர் நம்முடைய பங்கிலே, நம்முடைய வடலூர் ஆலயத்தில். அப்பொழுது அவருடைய ஆர்டினேஷனுக்கு போகும்பொழுது தான் நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார். பூச உதவி செய்யும்பொழுது அந்த தூபத்துக்கு கறி தேவைப்படும் இல்லையா, அந்த கறி எடுப்பதற்கு நம்முடைய காரசியோலா அவர்கள் போய் கான்வெண்ட் கதவை தட்டுவார். யாரும் திறக்கலைன்னா ஏறி காம்பவுண்டு சுவரை எழுதி குறித்து உள்ளே போயிடுவார். உள்ளே போய் கறியை எடுத்து வருகின்ற பொழுது அங்கே பார்க்கின்ற அருட்சகோதரி கம்பை எடுத்து துரத்துவாங்களாம். வேக வேகமாக கறியை எடுத்துகிட்டு திரும்பவும் காம்பவுண்டு சுவரை ஏறி குறிச்சி இங்கே வந்துட்டு பூசை செய்வாராம். பூசை முடிந்த பிறகு சிஸ்டர் திட்டு வாங்குவாராம், செவரு எழுதி குதிச்சார் இல்லையா. அதனால் பூசை உதவி செய்யும் பொழுது திருப்பலி சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக செவரு எழுதி குறித்த நம்முடைய காரசியோலோ அவர்கள் இன்று குருவாகிவிட்டார். இனிமேல் என்னென்னலாம் ஏறி குதிக்கப் போகிறார் என்றது அருட்தந்தை காரசியல் அவர்களோ
அருத்தந்தை காரசியல் அவர்களே, அப்படிலாம் நீங்கள் செய்ய மாட்டீங்க இனிமேல் மற்ற மாணவர்கள் உங்களுக்காக காம்பவுண்ட் ஏறி குதிக்க ரெடியாக இருக்கிறார்கள். அதுவே இனிமேல் உங்களுக்கு அந்த சிரமம் தேவையில்லை. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 2014-15 ஆண்டிலே நம்முடைய காரசியலோ அவர்கள் குருமடத்திற்கு வந்தார். திருச்சியில் இருக்கின்ற இளங்குரம் மடம் எங்களுடைய சபையைச் சேர்ந்தது. அப்பொழுது நானும் அங்கே தான் இருந்தேன். நான் வேறொரு பணி கன்ஸ்ட்ரக்ஷன் இன்சார்ஜாக இருந்து செமினேரியில் தான் தங்கியிருந்தேன். அப்பொழுது தம்பி அவர்கள் செமினேரிக்கு வந்தார். அவருக்கு முன்பாக 2 சிறுவர்கள் நம்ம செமினேரிக்கு வந்தாங்க. வந்துட்டு உடனே திரும்பி வந்து விட்டார்கள். ஆனால் இவர் வந்தபொழுது நான் எங்கள் ரெக்டர்கிட்ட, அங்கே இருந்த ரெக்டர்கிட்ட சொன்னேன், செபாஸ்டின்கிட்ட, இந்த பையனை வீட்டுக்கு அனுப்பிட்ட உன்னை கொன்னுடுவேன்னு சொன்னேன் அவர்கிட்ட. உடனே அவர் சொன்னார், ஐயையோ செயின்ட்டு, அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன், காரசியலோவே வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் கூட அவனை நான் விட மாட்டேன் என்று சொன்னார். ஏனென்றால் அந்த அளவிற்கு ஒரு சிறந்த மாணவன், தகுதியான மாணவன், மிகவும் அமைதியான மாணவன், என்ன சொன்னாலும் கேட்டுக்கொண்டு அதன்படி நடக்கக்கூடிய ஒரு மாணவன். இப்படிப்பட்ட ஒரு மாணவன் நமக்கு மிகவும் முக்கியம். ஆகவே இப்படிப்பட்ட இந்த காரசியலோ வீட்டுக்கு போகிறேன் என்று சொன்னால் கூட நான் அவனை திரும்ப அனுப்ப மாட்டேன், பிடித்து வைத்துக் கொள்வேன் என்று சொன்னார். இது எப்போ 2014-15 அப்பொழுது இருந்த ரெக்டரிடம் நான் கேட்டது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று அவருக்கு நன்றி திருப்பலி வைத்த பொழுது அவருக்கு அங்கே ஒரு குருவானவர் மறையுரை கொடுத்தார். அவர் இவருடைய ரெக்டர், இவர் தியாலஜி டீக்கனாக திருத்தொண்டராகும் பொழுது அவர் தான் ரெக்டராக இருந்தார் இல்லையா. அவர் என்னுடைய பேட்ச்மேட், நாங்கள் எல்லாம் ஒரே வருடத்தில் சாமியார் ஆனோம். அப்போ அவர் சொன்னார், இன்றைக்கி நான் ஒன்று சொல்லுன்னு நினச்சேன் செயின்ட்டு தாமஸு, அதை நான் மறந்துட்டேன் இன்றைக்கி பிரசங்கத்தில் என்னார். நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது, திருப்பலி முடிந்து உணவு சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார், தாமஸு, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில், செமினரியில் ரெக்டராக இருந்த எக்ஸ்பீரியன்ஸில் காரசியோலோ மாதிரி ஒரு மாணவன் நான் பார்த்தது கிடையாது. இவன் சற்று வித்தியாசமானவன், மிகவும் அமைதியானவன், அன்பானவன், சொல்வதை கேட்கக்கூடியவன். அவருக்கு காரசியோலோ ஸ்பெஷலாக பிடிச்சது என்னன்னா, எவ்வளவு திட்டினாலும் அமைதியாகவே இருப்பார், கொஞ்சம் கூட ரியாக்ஷன் கொடுக்க மாட்டார். அது என்னுடைய அனுபவம். அதான் சூசையப்பர் தெரியுமா, விவிலியத்தில் சூசையப்பர் பேசினதா எங்கேயாவது நம்ம பார்த்துருக்குறோமா? ரொம்ப அமைதியானவர் இல்லையா. அதே போல் தான் காரசியோலோ. நம்ம எவ்வளவு பேசினாலும், எவ்வளவு திட்டினாலும், இல்லை எவ்வளவு கோவப்பட்டாலும் ஒரு புன்முறுவல் தான் கொடுப்பார், அமைதியாக இருப்பார். அவர் இப்படிப்பட்ட ஒரு அமைதியான, நாம் சொல்வதை கேட்கக்கூடிய, அதன்படி நடக்கக்கூடிய, யாருக்கிட்டையும் கோபப்படாமல் அவர்களை அணுகக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர் நம்முடைய காரசியாலோ. இதை நான் இன்று வைத்த பிரசங்கத்தில் சொல்ல மறந்துவிட்டேன் என்று சொன்னார். அதை நான் இன்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆக 2014-15 நான் ஒரு ரெக்டரிடம், அவர் குருமட அதிபரிடம் என்ன கேள்விப்பட்டேனோ அதை இன்று 2026 கேள்விப்படுவது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல இல்லையா. ஒவ்வொரு ஸ்டேஜாக கடந்து போகிறப்ப நம்முடைய மனநிலை மாறும். நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக வளருகின்ற பொழுது நாமளே நம்மை அறியாமல் நம்ம வளர்ந்து விட்டோம், பெரியவனாகிவிட்டோம், பிலாசபி வந்துவிட்டோம், தியாலஜி வந்துவிட்டோம், டீக்கன் ஆகிட்டோம், இன்றைக்கி சாமியார் ஆகிட்டோம் என்று மாறக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார். தங்களையே தன்னுடைய குணங்களையே மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் இல்லாமல் சேர்ந்த பொழுது எப்படி இருந்தாரோ இன்றும் அதே குணாதிசயங்களோடு இருக்கின்றார் என்றால் அது உண்மையாகவே ஒரு ஆச்சரியமானது, அற்புதமானது. இது நம்முடைய திருச்சபைக்கு மிகவும் முக்கியமானது என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்ற அன்பு தந்தை காரசியோலோ அவர்களே, கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்திக்கு வருகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் நகருக்குள் செல்கிறார். அங்கே அவர் செல்கின்ற பொழுது அங்கே மக்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, என்ன விரித்து அவர்களை வரவேற்றார்கள். அவர்களுடைய ஆடையை விரித்து வரவேற்றார்கள். அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார், எனக்கு இது தேவைப்படுகிறது. என்ன அது? அந்த கிராமத்துக்கு போங்க, அங்கே அது கட்டி இருக்கும். யாராவது கேட்டால் எனக்கு ஆண்டவருக்கு தேவைப்படுகிறது. அது என்னது? கழுதை இல்லையா. அப்போ அந்த கழுதையை குட்டியோடு அவுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவருக்கு கழுதையே தேவைப்படுகிறது இல்லையா. அப்போ அந்த கழுதை மேலே
மக்கள் அந்த ஆடையை போர்த்தி அதன் மேல் இயேசுவை உட்கார வைத்து அழைத்து செல்கிறார்கள். ஆடைகளிலும் தெருக்களிலும் அவர்கள் ஆடைகளை விரித்து வரவேற்கிறார்கள். கைகளிலே குருத்தோலைகளை ஏந்தி கொண்டு தாவீது மகனுக்கு ஓசானா ஓசானா என்று வரவேற்கிறார்கள். எதற்காக? எதுக்காக? கேட்கல. இஸ்ராயல் மக்களை மீட்க ஒரு அரசர் வருகிறார். அப்புறம் விஷ் பண்றாங்க, ஆண்டவரை விஷ் பண்றாங்க, வாழ்த்துறாங்க. அப்புறம் ஒரு பேசிக்கான எந்த ஒரு எதிர்பார்ப்போடு அவரை வரவேற்கிறார்கள். அதுதான் முக்கியமான காரணமே. நம்மை ஆட்சி செய்ய ஒரு அரசர் வேண்டும். அவர் நம்மை அடிமைத்தனத்திலிருந்து மீட்க வேண்டும். நம்முடைய கஷ்டங்களிலிருந்து நம்மை விடுவிக்க வேண்டும். நமக்கு துன்பம் துயரங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் நம் சார்பாக நிற்பதற்கு ஒருவர் வேண்டும். இவர் வந்தால்தான் நம்முடைய கஷ்டங்கள் தீரும், குறைகள் தீரும், நம்முடைய வாழ்க்கை ஒளி பெறும், மிகுதியாக இறைவனுக்கு ஏற்புடையதாக மாறும் என்கின்ற எதிர்பார்ப்பிலே ஆர்ப்பரிப்பிலே அவர்கள் இயேசுவை வரவேற்கிறார்கள். பெரிய எதிர்பார்ப்பு, இவர் வந்தால் நமக்கு நல்லது நடக்கும், அவ்வளோதான் இல்லையா? அதே போல் எதிர்பார்ப்போடு தான் எப்படி அந்த கழுதை குட்டி மேலே, அந்த கழுதையின் மேலே ஆடையை உடுத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அங்கே வரவேற்றார்களோ, அதே போலத்தான் இன்று ஒவ்வொரு அருட்பொழிவிலும் இன்றைக்கி நாம் எல்லாம் கழுதை குட்டிகள் போல தான் அந்த ஆண்டவருக்கு தேவைப்படுகிறோம். யாரெல்லாம் இன்று கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டு குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் அந்த கழுதை குட்டி போலத்தான். எப்படி அந்த கழுதை குட்டி மேலே அவர்களுடைய ஆடையை போற்றி அவர்கள் வரவேற்றார்களோ, அதே போல் குருத்துவ அருட்பொழிவின் பொழுது திருச்சபையானது நம் மீது இந்த ஆடையை உடுத்தி இந்த புதிய வாழ்க்கைக்கு அழைப்பு விடுக்கின்றது, இந்த குருத்துவ வாழ்க்கைக்கு அழைப்பு விடுக்கின்றது. எந்த எதிர்பார்ப்புக்காக? அப்போ இந்த இறை சமூகம் நம்மிடம், இந்த குருக்களிடம் என்ன எதிர்பார்க்கிறது? வருகின்ற குரு நமக்கு ஒரு நல்ல குருவாக இருப்பார், நமக்கு நல்ல ஒரு மறையுரையை கொடுப்பார், நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் போக்குவதற்கு ஆறுதலான 4 வார்த்தைகளை சொல்லுவார், நம்முடைய பங்கு வளர்ச்சி பெற அவர் கடுமையாக நம்மளோடு சேர்ந்து உழைப்பார், நம் அனைவரையும் ஆன்மீகத்திலே வளர்த்து எடுப்பார், நம்முடைய ஆன்மாக்களை அறுவடை செய்து அந்த இறைவனுடைய களஞ்சியத்திலே சேர்ப்பார் என்கின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு எப்படி அன்று அந்த இஸ்ராயல் மக்கள் அந்த கழுதை குட்டியின் மீது அவருடைய ஆடையை போற்றி வரவேற்றார்களோ, அதே போல இன்று இந்த தாய் திருச்சபையானது இந்த குருக்களின் மீது இந்த புனிதமான பரிசுத்தமான ஆடையை கொடுத்து இந்த இந்த இறை மக்களுக்கு பணிபுரிவதற்காக அழைப்பு விடுக்கின்றது என்பதை அருட்தந்தை காரசியல் அவர்களோ இன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த புனிதமான பரிசுத்தமான இந்த உடை உங்களோடு இருக்க வேண்டும். இந்த உடை கரைபடாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் மீண்டும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, இன்றைக்கி நிறைய குருக்கள் திருச்சபையை விட்டு வெளியில் போகிறாங்க. குருவாக்கி எத்தனை வருஷத்துக்குள்ளே நிறையா பேர் போயிருக்கிறாங்க. நிறைய குருக்கள் போயிருக்கிறாங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். சர்வே இருக்குதா? எங்களுடைய சபையிலே நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்கே உள்ள அருட்தந்தைகள், இங்கே புதுசாக இருக்கிற குருக்களுக்கே தெரியும். இருக்கட்டும் தம்பி. அதாவது குருவாகி 3 to 5 ஆண்டுகள் வரைக்கும் உங்களுடைய பணி, உங்களுடைய கவனம் உங்களுடைய குருத்துவ பணியில் மட்டும்தான் இருக்க வேண்டும். எப்போ இந்த குருவான புதுசு நம்ம சாமியார் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி ஃப்ரீ ஆகி கவனத்தை சிதற விடுறீங்களோ, அப்போவே உங்களுடைய பணி வாழ்க்கை கொண்ட ஆட்டம் காண ஆரம்பித்து விடும். ஆகவே 3-5 ஆண்டுகள் உங்களையே நீங்கள் கட்டுப்படுத்தி கொண்டு இந்த குருத்துவ வாழ்க்கையில் நீங்கள் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் இந்த நாளில் உங்களை நான் 2 பேரையும் இல்லையா, காரசியோல மற்றும் இல்லை புஷ்பராஜையும் 2 பேரையும் சேர்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்பு தந்தையர்களே, அருள் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அடுத்ததாக
ஒரு மரம் நடுறோம், ஒரு விதை போடுறோம், அது வளர்ந்து முழுமையான நிலையை அடைந்த பிறகு அந்த மரத்திடமிருந்து நாம் என்ன எதிர்பார்ப்போம்? கனி கொடுக்கணும் இல்லையா? அதான் அதோடைய பணி. அதே போலத்தான் 2015 உங்களுடைய பயணத்தை நீங்கள் ஆரம்பித்தீர்கள். இன்று நீங்கள் இருவரும் வளர்ந்து இன்று ஒரு மரமாக நிற்கிறீர்கள். இனிமேல் நீங்கள் செய்ய போகின்ற பணி மக்களுக்கு ஒரு கனி கொடுக்கின்றதாக இருக்க வேண்டும், மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் மிக்கதாக இருக்க வேண்டும். இனிமே தான் நீங்கள் வயலில் இறங்கி களத்தில் இறங்கி வேலை செய்ய போகிறீங்க. இது சாதாரண களம் கிடையாது, சாதாரண ஒரு நிலம் கிடையாது. பலவிதமான எதிர்ப்புகளையும் ஏமாற்றங்களையும் போராட்டங்களையும் பலவிதமான துன்பங்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு இடமாக இந்த களம் இருக்கின்றது என்பதையும் இந்த நாளிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்கள் ஒரு பங்குக்கு போனீங்கன்னா அங்கே 4 பேர் நெஞ்சை நிமித்திக்கிட்டு நிற்பான். இது என் ஊர், இது என் பங்கு, இது என் கோயில், நீ என்ன எனக்கு சொல்கிறது, நான் என்ன ஒன்றை கேட்கறது, நீ வருவ 5 வருஷம் இருப்ப போயிடுவ, நான் தான் இந்த கோயிலை கட்டி காக்கிறேன், என்னமோ கோயிலை ஆரம்பிச்சிலேருந்து அவங்க தான் இந்த கோயிலை தூக்கி நிற்கிற மாதிரி பேசுவானுங்க. உன்னுடைய பணியை உன்னை செய்ய விட மாட்டானுங்க. புரியுதா? அந்த மாதிரி நேரத்திலலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்டா குருவானோம், நம்மளை பணி செய்ய விட மாட்டுறாங்களே, மக்களுக்கு நாம் என்ன செய்ய நினைக்கிறோமோ அதை செய்ய முடியவில்லை என்று மிகவும் கஷ்டமாக இருக்கும், வருத்தமாக இருக்கும். அந்த நேரத்திலெல்லாம் நீங்கள் தூண்டு போய் விடாதீர்கள். எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது. திருத்தொண்டராக இருந்த பொழுது எனக்கெல்லாம் பஞ்சாயத்தே வச்சாங்க. அந்த பங்கில் உபதேசார்ட்ட நான் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு திருத்தொண்டராக இருந்த பொழுதே பஞ்சாயத்தே வச்சாங்க. குருவாகி போன முதல் பங்குலேயே எனக்கு எதிர்ப்பாக டிஓ ஆஃபீஸில் போலீஸ் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. பள்ளிக்கூடத்தில் மாணவ மாணவிகளை கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு பங்கு தந்தையாக இருந்தவரை திருப்பள்ளி முடிந்து வெளியில் தான் போனோம். அவர் பூசை வைக்கிறார், நான் பிரசங்கம் வைக்கிறோம். அவர் அடிக்கிறது 4-5 பேர் கட்டையை தூக்கிட்டு வந்தாங்க. ஓடி ஓடி தடுத்தது நான் தான். மக்கள் பூரா நின்று வேடிக்கை தான் பார்த்தாங்க, யாரும் ஒன்றும் பண்ணல. திருநெல்வேலியில் நடந்தது இது. பல விதமான அவர் அன்றைக்கி பூரா சாப்பிடலை. அவர் சாயந்தரமாக வந்து அவர் சாப்பிடுவாங்க, சாமி சாப்பிடுன்னு சொல்கிறப்ப அழுகுறார். சாமி 5 வருஷமாக நான் இந்த மக்களுக்கு எவ்வளோ பூசை வச்சுக்கிறேன், எவ்வளோ பிரசங்கம் வச்சுருக்கிறேன், எத்தனை பேருக்கு திருமணம் செய்து வச்சுருக்கிறேன், எத்தனை பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறேன், எத்தனை பேரை நான் நல்லடக்கம் செஞ்சுருக்கிறேன், எத்தனை பிள்ளைங்க படிக்கிறதுக்கு நான் உதவி பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி இந்த 4-5 பேர் என்னை அடிக்க வரானுங்க. எல்லாம் நின்று திருப்பள்ளி முடிந்து வெளியில் இருக்கிறப்ப மக்கள் அப்படியே எல்லாம் இவ்வளோ மக்களும் வெளியில் இருக்கிறப்ப 4-5 பேர் இப்போ சண்டைக்கு வராங்கன்னா எல்லாம் நீ வேடிக்கை பார்த்தா அந்த பங்கு தந்தைக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஓடி ஓடி தடுத்த ஒரே ஆள் நான் தான். ஒரே ஒரு பாட்டி, இப்படி பண்ணுறீங்களாப்பா, சாமியார் இப்போ தான் பூசை முடித்து வெளியில் வராரு, அங்கேயோடு வராரு, ஒரு அங்கேக்கு மரியாதை இல்லையா, அந்த சாமியாருக்கு மாதிரி இப்படி பண்ணி அந்த பாட்டி அவனுக்கு கண்டுக்கவே கிடையாது. எல்லாம் நின்று வேடிக்கை பார்த்தாங்க. அவர் இவ்வளோ செஞ்சனே, ஒருத்தவங்க கூட கேட்க ஆள் இல்லையே, நாதி இல்லாத ஒரு அனாதை போல் அங்கே நின்றுனே சாமி சொல்லி அழுதார், கண் கலங்கினார். அதே போலத்தான் பல நேரங்களில் பல விதமான சவால்கள் வரும், சோதனைகள் வரும். நீங்கள் வேற ஒரு அருமையான விருது வாக்கை எடுத்திருக்கிறீர்கள். எல்லோருக்கும் எல்லாமுமாக இருக்க முடியுமா? இன்றைக்கி இருக்க முடியுமா முடியாதா? குடும்ப வாழ்க்கையிலையும் கஷ்டம், குருத்துவ வாழ்க்கையிலும் கஷ்டம். மிகவும் கடினமான ஒரு விருது வாக்கை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள். அதற்காக நான் உங்களை பாராட்டுகிறேன். ஏன்னா நீங்கள் நிறையா சவால்களை சந்திக்க போகிறீங்க. அதனால தான் நான் இன்றைக்கி வந்து சவால்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் அந்த விருது வாக்கை உண்மையாலுமே நீங்கள் கடைப்பிடித்தால், உதாரணத்துக்கு கேட்குறேன், குடும்பத்திலே கேட்குறேன்னே, இப்போ நிறையா அங்கே பெண்கள் இருக்கிறீங்க. எத்தனை பேர் உங்களுடைய அப்பாவையும் அம்மாவையும் பார்த்துக்கிறது போல் உங்கள் மாமியாரை பார்த்துக்கிறீங்க? கிடையாது இல்லை, ஆமாவா இல்லையா? கிடையாது. அதே போல் எத்தனை மாமியார் மாமனார் உங்கள் மகள்களை பார்த்துக்கிறது போல் வருகின்ற மருமகள்களை பார்த்துக்கிறீங்க? கிடையாது இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாம். அதே போல் இங்கே இருக்கிற ஆண்களை பார்த்து கேட்குறேன், எத்தனை பேர் நீங்கள் திருமணத்திற்கு முன்பாக உங்களுடைய பெற்றோர்களை பார்த்து கொண்டது போல் திருமணத்திற்கு பின்பாக உங்களுடைய பெற்றோர்களை பார்த்து கொள்கிறீங்க? கிடையாது, வாய்ப்பே இல்லை இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாம் இல்லையா? அதே போல் தான் குருத்துவ வாழ்க்கையிலும் இன்றைக்கி மறை மாவட்டத்தில் உள்ள ஆயர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு அவங்க குரூப்பை வச்சுப்பாங்க. அவங்களுக்கு தான் பெரிய பெரிய கல்லூரிகள் இல்லை, பெரிய பெரிய ஸ்கூலில்
சிட்டி பேரிஷ் பெரிய பெரிய டவுன் பேரிஷில் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க, மற்றவங்களாம் ஒதுக்கியே வச்சுருப்பாங்க. எல்லாரையும் ஒரே மாதிரி அவங்களும் பார்க்க முடியாது. அதே போல் ஏன் சபையிலையும் அதே மாதிரி தான். சபையில் எங்களுடைய சபையாக எந்த சபையாக இருந்தாலும் அங்கேயும் அவங்களுக்குன்னு ஒரு குரூப்பை வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு தான் முக்கியமான பொறுப்புகளை கொடுப்பாங்க, மற்றவங்களாம் ஒதுக்கியே வச்சுருப்பாங்க இல்லையா? அது குடும்ப வாழ்க்கையிலும் சரி, குருத்துவ வாழ்க்கையிலும் சரி, எல்லோருக்கும் எல்லாமாக இருப்பது கஷ்டம். அப்படி நீங்கள் எல்லோருக்கும் எல்லாமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு நீங்கள் பணி செய்ய போகிறீங்கன்னா அதுவும் செய்ய விட மாட்டாங்க. முட்டுக்கட்டையாக பங்கில் கூட இருக்கிறவங்களே நம்ம குழி பறிப்பாங்க, கூட இருக்கிறவங்களே நம்மளை தூற்றுவாங்க, கூட இருக்கிறவங்களே நம்மளை பல விதமாக நம்முடைய பெயரை கெடுப்பார்கள். இன்றைக்கி இதுதான் நம்முடைய இதுக்கு நான் எதுவும் கற்பனையில் பேசல, உண்மையில் பேசுகிறேன். உதாரணத்திற்கு நம்முடைய பங்குக்கு வந்ததிலே எனக்கு சூசை ஃபாதரு, அந்தோணி சகாயம் ஃபாதரு, அதுக்கப்புறம் வந்தது ஃபாதர் அருள் புஷ்பம், அதுக்கப்புறம் வந்தது ஃபாதர் தேவதாஸ் ஃபாதர், அதுக்கப்புறம் வந்தது திரும்ப சூசை ஃபாதர் வந்தார், சூசை ஃபாதருக்கு அப்புறம் ஜெயசலம் ஃபாதர் வந்தார், திரும்ப சூசை ஃபாதர் வந்தார், இப்போ ஃபாதர் பீட்டர் பால்ராஜ் வந்திருக்கிறார். எத்தனை ஃபாதருங்க நம்ம பங்குக்கு வந்து திரும்பி தங்களுடைய பணிகளை முடித்துவிட்டு, தம்முடைய பணிகாலங்களை முடித்துவிட்டு திரும்பி செல்கின்ற போது சந்தோஷமாக போயிருக்கிறாங்க. சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சு சூசை ஃபாதர் மட்டும்தான். ஆமாவா இல்லையா? இல்லையா? ஆமாம். மற்றவங்க எல்லாம் இங்கேருந்து போகிறப்ப எத்தனை பேர் நம்ம சந்தோஷமாக அனுப்பி வச்சுக்கிறோம், போகிறப்ப எல்லார்ட்டையும் சண்டை போட்டு தான் போயா இல்லையா? 4 வருஷமாக போட்டுருவோம், அவங்கள பயங்கரமாக அப்படியே தலையில் தூக்கி வச்சு ஆடுவோம். 5ஆவது வருஷம் தான் நம்முடைய சுயரூபத்தை காட்டுவோம் இல்லையா? ஆக உங்களுடைய விருது வாக்கம் அப்படி தான். நீங்கள் எல்லோருக்கும் எல்லாமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் உங்களையும் கடைசி நேரத்தில் இப்படி தான் தூற்றுவார்கள், உங்களையும் வச்சு செய்வாங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கும், உங்களையும் நீங்கள் பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். அன்பு தந்தை காரசியல் அவர்களே, அன்பு தந்தை புஷ்பராஜ் அவர்களே, அடுத்ததாக கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரி, இதை நான் அவரை ரொம்ப பயமுறுத்தணும், கஷ்டப்படுத்தணும் என்பதற்காக நான் சொல்லவில்லை. ஏன்னா இன்றைக்கி காவல்துறையிலோ இராணுவத்திலோ ஆட்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் தேர்ந்தெடுத்த பிறகு உங்களுக்கு துப்பாக்கி கொடுத்துட்டோம், லட்டி கொடுத்துட்டோம், கன்று கொடுத்துட்டோம், யார் வேணாலும் சுடலான்னு சொல்ல மாட்டாங்க. போகிற இடத்துல இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும். அந்த பிரச்சனைகளை உங்களை பார்த்து கொள்வது எப்படி, உங்களை தற்காத்து கொள்வது எப்படி, நீங்கள் அந்த பிரச்சனைகளை எப்படியெல்லாம் அணுக வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பார்கள். அதே போல் வாழ்க்கை தான் நம்முடைய குருத்துவ வாழ்க்கையும், சரியா? ஆகவே அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், எதற்கும் கலங்காதீர்கள், எதற்கும் தயங்காதீர்கள். நம்மை அழைத்த இறைவன் நம்மோடு இருக்கிறார். மரத்தை வச்சுவன் தண்ணி ஊற்றுவான். இந்த நேரத்தில் அவருடைய பெற்றோருக்கு நான் சொல்ல ஆசைப்படுவது, கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, எனக்கு இதுமாதிரி நிறையா பிரச்சனைகள் வருகிறப்ப 4 செவத்துக்குள்ளே உட்காந்து ரொம்ப கஷ்டப்படுவேன். யாருக்கிட்டாவது பேச வேண்டும் என்று ஆசைப்படுவேன். நண்பர்கள்ட்ட சொன்னால் அதை கேட்டு நமக்கு ஆறுதல் சொல்வதை விட சந்தோஷப்படுறவங்க தான் அதிகம் இல்லையா? அப்படிப்பட்ட நண்பர்கள் தான் நிறைய பேர் நம்ம கூட இருக்கிறாங்க. அதனால் யார்கிட்ட பேசலாம்னா அப்பா அம்மா கிட்ட தான். எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன்னா எங்கள் அம்மாவுக்கு அவங்க ஒன்றும் தெரியாது அவ்வளோவா. என்ன சாமி, எப்படி இருக்கிற சாமி, நல்லா இருக்கியா சாமி, சாப்பிடு சாமி, உடம்பு பார்த்துக்க சாமின்னு சொல்லி வச்சுருவாங்க. எங்கள் அப்பாட்ட கொடுப்பாங்க. எங்கள் அப்பா எடுத்தோடனே, தம்பி நல்லா இருக்கியாப்பான்னுவார். நல்லா இருக்கப்பான்னுவேன். என்ன அதை மனசு கஷ்டமானு கேட்பார். ஏதாவது பிரச்சனையா பங்குலன்னு கேட்பார். ஏன்னு கேட்பேன். இல்லையா உன் குரல் சரியில்லையே. இல்லையா அப்படிலாம் அவனு எப்பா நான் உன் அப்பம்பான்னுவார். நான் என்ன பிரச்சனைனே அவர்கிட்ட நான் சொல்ல மாட்டேன். அவர் என்னை திரும்ப என்ன பிரச்சனை என்னை திரும்ப கேட்கவும் மாட்டார். ஆனால் நான் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற பொழுது அவர் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவார், என்னை குரலை வச்சே கண்டுபிடிச்சிடுவார். அதே போலத்தான் அன்பு பெற்றோர்களே, ஜெயராஜ் அவர்களே, வியாகுல மேரி அவர்களே, உங்களுடைய மகன் காரசியோலவை பார்த்து கொள்ளுங்கள். எப்படி திரு இருதயத்துக்காக மாசற்ற இருதயம் துடித்ததோ அதே போல் மாசற்ற இருதயமாகவும் திரு இருதயமாகவும் நீங்கள் இருந்து இந்த காரசியலுடைய இதயத்தை பார்த்து கொள்ளுங்கள். அவர் எப்பொழுதெல்லாம் ஆறுதல் தேடுகிறாரோ, எப்போதெல்லாம் யாரிடமாவது பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டு உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் அவருக்கு துணையாக, ஆறுதலாக, பாதுகாப்பாக இருக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் அவரை பக்குவப்படுத்தி கொள்வார். 4 செவத்துக்குள்ளே ஒரு 4 சொட்டு கண்ணீர் விட்டால் எல்லாம் சரியாக போயிடும். அதனால் அன்பு தந்தை அவர்களே, கவலைப்படாதீர்கள். மரத்தை வைத்தவன் தண்ணி ஊற்றுவான். தைரியமாக இருங்கள். உங்களை அழைத்த இறைவன் உங்களை காப்பாற்றுவான். எல்லா இடங்களிலும் போராட்ட வேண்டிய சக்தியையும் ஆற்றலையும் உங்களுக்கு கொடுப்பான். அதே நேரத்தில் இந்த நாளிலே இறை மக்களாகிய உங்களுக்கும் நம்முடைய பங்கில் மென்மேலும் இறையழைத்தல் பெருக வேண்டும், இறையழைத்தல் வளர வேண்டும். அதற்காக வருகின்ற பங்கு தந்தையர்கள் எல்லோரும் சிறப்பாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பங்கு தந்தை பால்ராஜ் அவர்களும் இறையழைத்தலுக்கு இது ஒரு சிறப்பான வாய்ப்பு. நம்முடைய பங்கில் மென்மேலும் வளருவதற்கு
அதுவும் நம்முடைய வடலூர் பங்கில் இந்த அளவுக்கு வளர்ந்த பங்கிலே மிகவும் குறைவாக குருக்கள் இருக்கிறார்கள் என்று அவர் பல நேரங்களில் என்னிடம் சொல்வது உண்டு. ஆகவே உங்களுடைய பிள்ளைகளை ஆலயங்களுக்கு அழைத்து வாருங்கள். உங்களுடைய திருச்சபைக்கு நிறைய கழுதை குட்டிகள் தேவைப்படுகிறார்கள், நிறைய குருக்கள் தேவைப்படுகிறார்கள். ஆகவே இந்த குருக்களோடு சேர்ந்து நாமும் தொடர்ந்து ஜெபிப்போம். இவர்களுக்காக ஜெபித்து இறைவன் இவர்களுக்கு வேண்டிய எல்லா ஆற்றலையும் வல்லமையும் கொடுத்து சோதனைகளை சாதனை படைக்கக்கூடிய ஒரு குருக்களாக இவர்கள் என்றுமே வளருவதற்கு இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டவர்களாக இத்திருப்பலியில் தொடர்ந்து பங்கெடுப்போம். ஆமேன். விசுவாசிகளின் மன்றாட்டு. ஆண்டவர் தம் திருப்பொழிவு செய்தவர்களுக்கு வெற்றி தருகின்றார். தமது தூய வானிலிருந்து அவர்களுக்கு பதில் அளிக்கின்றார். நல்மெய்ப்பராம் இறைவா, எம் திரு அவையை துணையோடு வழிநடத்தி வரும் திருத்தந்தை, கர்தினார்கள், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் பாதமில் அர்ப்பணிக்கின்றோம். இவர்கள் தூய ஆவியின் துணையோடும் உடனிருப்போடும் நற்சுகத்தோடும் நாளும் எம்மை வழிநடத்திட வரமருள வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரசர் ஆண்டவருக்கு நம்பிக்கை அறிக்கிறார். உன்னதரின் பேரன்பில் அவர் ஆசை உறதிருப்பார். உன்னத இறைவனே இறைவா, எம் நாட்டையாளும் அரசியல், ஆன்மீகம் மற்றும் சமூக தலைவர்களை உன் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். எப்பணி ஏற்பினும் அப்பணியை விரும்பி நீதி, நேர்மை, உண்மை, சமத்துவம், சகோதரத்துவம், மனிதநேயம், மத நல்லிணக்கம் ஆகிய மதிப்பீடுகளை கைக்கொண்டு தம் பணிவாழ்வில் உமக்கேற்ற சாட்சிகளாய் நாட்டை நன்முறையில் வழிநடத்த நாணம், நல்லறிவு அளித்தர வேண்டுமென ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். மீட்புக்காக நன்றி கூறி கிண்ணத்தை எடுத்து ஆண்டவரின் திருப்பெயரை போற்றிடுவேன். வழிகாட்டி பாதுகாக்கும் இறைவா, புதிய குருவின் இறை அழைத்தலுக்காக நன்றி கூறுகிறோம். உமது அன்புக்குரிய பாத்திரமாக நற்செய்தி தூதுவர் சபையில் சகோதரரை அருள் பணியாளராக அழைத்தமைக்கு நன்றி கூறும் இவ்வேளையில் புதிய குருவின் பணிவாழ்வு சிறக்கவும் அன்பிலும் அறச்செயல்களிலும் கனிவிலும் கருணையிலும் இறை மதிப்பீடுகளிலும் மனித மாண்பிலும் இவர் தம் துறவற வாழ்வு தூயதாய் மிளிர வரமருள வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு சியோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. ஆசி அளிக்கும் என் அன்பு இறைவா, இந்நன்னாளில் நம் அருளால் குருத்துவ திருப்பொழிவு செய்யப்பட்டுள்ள புதிய குருவின் பெற்றோர், உற்றார் உறவினர்கள், உடன்பிறப்புகள், நண்பர்கள், நல்விரும்பிகள் ஆகிய அனைவரும் அருள்கரம் அர்ப்பணித்து மன்றாடுகிறோம். இறைப்பணிக்கு தம் மகனை அர்ப்பணித்துள்ள இவர் தம் பெற்றோரின் தியாகத்திற்காய் நன்றி கூறுகிறோம். பெற்றோருக்கும் உறவுகளுக்கும் ஆசியை அளித்து இவர்கள் அனைவரும் அன்பு, அமைதி, ஒற்றுமை, மகிழ்வு, மனநிறைவு, சமத்துவம், சமாதானம் கொண்டு வாழ அருள் புரியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மன்னர்களே, விவேகமாக நடந்து கொள்ளுங்கள். அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள். நீர் எம் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்றுரைத்த அன்பிறைவா, மைந்தர்களாக பணியாற்றி இன்றைய திருப்பள்ளியை சிறப்பிக்கும் அனைத்து அருள் பணியாளர்களையும் பாதம் அர்ப்பணித்து நன்றி கூறுகிறோம். இவர் தம் இறைப்பணியையும் மறைப்பணியையும் அறப்பணியையும் அன்பு பணியையும் நாள்தோறும் நலமுடன் நிறைவேற நீரே உடல் உள்ள சுகமளித்து காத்தருள வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கடவுள் அவர்கள் நடுவே குடியிருப்பார். அவர்கள் அவருக்கு மக்களாய் இருப்பார்கள். மறுவாழ்வு அளிக்கும் அன்புறவே இறைவா, எம் குடும்பங்களில் மறுத்த ஆன்மக்களை நினைவு கூர்ந்து மன்றாடுகிறோம். இறந்த ஆன்மக்கள் அனைவரும் அருளால் புனிதமடைந்து பாவ மன்னிப்பு பெற்று திருவடி நிழலில் நாளும் தங்கிட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம்.
எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் இறைப்பற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தருளும். பரிவிரக்கத்தின் காரணரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவன் படைத்த உலகம், நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். இறைவன் படைத்த உலகம், நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். இறைவன் படைத்த உலகம், நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். மலரோடு மலராக நானும் இணைந்தேன், கனியோடு கனியாக நானும் கண்டேன். மலரோடு மலராக நானும் இணைந்தேன், கனியோடு கனியாக நானும் கனிந்தேன். என்னையே காணிக்கையாய் நானும் தருகிறேன், உன்னையே என் பலியாய் நானும் தருகிறேன். ஏற்று உந்தன் பலியாய் மாற்றும் எந்த இயேசுவே. இறைவன் படைத்த உலகம், நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். இறைவன் படைத்த உலகம், நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். ஏழை பெண்ணின் காணிக்கையா என்னை தருகிறேன், மெல்கி செய்த காணிக்கையா என்னை மாற்றுவேன். ஏழை பெண்ணின் காணிக்கையாய் என்னை தருகிறேன், மெல்கிசேதே காணிக்கையாய் என்னை மாற்றுவேன். குருதி சிந்தி கல்வாரி பலியை அர்ச்சித்தீர், குறைகள் நிறைந்த பெந்தன் வாழ்வை நிறைவாக்கினீர். என்னை இழந்தேன் என்னை மாற்றும் எந்த இயேசுவே. இறைவன் படைத்த உலகம், நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். இறைவன் படைத்த உலகம், நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். மலரோடு மலராக நானும் இணைந்தேன், கனியோடு கனியாக நானும் கனிந்தேன். மலரோடு மலராக நானும் இணைந்தேன், கனியோடு கனியாக நானும் கனிந்தேன். என்னையே காணிக்கையாய் நானும் தருகின்றேன், உன்னையே என் பலியாய் நானும் தருகிறேன். ஏற்று உந்தன் பலியாய் மாற்றும் எந்த இயேசுவே. இறைவன் படைத்த உலகம், நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன்.
இறைவன் படைத்த உலகம் நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நம்ம நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையில் நின்று பலியேற்றுக் கொள்வாராக. இறைவா, நாட்களையும் காலங்களையும் ஆற்றலுடன் கனிவுடனும் நெறிப்படுத்துபவரே, உமது அருளால் அருட்பணியை மேற்கொண்ட என்னை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். நான் ஒப்பு கொடுக்கும் இப்பலியின் ஆற்றலால் மந்தையின் கீழ்ப்படிதல் ஆயர்களுக்கும் ஆயர்களின் கண்காணிப்பு மந்தைக்கும் குறைவின்றி கிடைக்குமாறு அருட்பணியாளராகிய உன் உள்ளத்தை மக்களின் உள்ளங்களை வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்கா கிறிஸ்துவின் பலியாக இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, உலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உம் சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும்புதல் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் சிறப்பாக இப்பலியில் நாங்கள் நினைவுகூர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் பெற்றோர், உற்றார் உறவினர், உடன் பிறந்தோர், நண்பர்கள், இன்னும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் ஆகிய அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒலியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான அருள் தரும் அழகை நகர்த்துய அற்புத அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில்
இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியையே உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என்னுள் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். உன்னை தேடி உறவை நாடி சுவாசித்தேன், உன்னை நேசித்தேன். உறவாய் என்றும் என்
என்னில் வாழ உயிரை நீயும் எழுந்து வா. வா வா என் இறைவா வா, என்னில் வாழ எழுந்து வா. வா வா என் இறைவா வா, என்னில் வாழ எழுந்து வா. உன்னை தேடி உறவை நாடி சுவாசித்தேன், உன்னை நேசித்தேன். வசந்த வாழ்வின் அமுதம் நீ, மலர்ந்த வாழ்வின் அருளும் நீ. வசந்த வாழ்வின் அமுதம் நீ, மலர்ந்த வாழ்வின் அருளும் நீ. அன்பால் எந்தன் உள்ளம் தனிலே அருளால் என்னை ஆளவா, உன் அருளால் என்னை ஆளவா. வா வா என் இறைவா வா, என்னில் வாழ எழுந்து வா. வா வா என் இறைவா வா, என்னில் வாழ எழுந்து வா. உன்னை தேடி உறவை நாடி சுவாசித்தேன், உன்னை நேசித்தேன். உன்னை தேடி உறவை நாடி சுவாசித்தேன், உன்னை நேசித்தேன். உண்ண குறையா உணவும் நீ, உண்மை ஒளியும் வழியும் நீ. உண்ண குறையா உணவும் நீ, உண்மை ஒளியும் வழியும் நீ. வாசம் சேர்க்கும் மலரை நானும் வாழ்வை வளர்க்க எழுந்து வா. வாழ்வை வளர்க்க எழுந்து வா. வா வா என் இறைவா வா, என்னில் வாழ எழுந்து வா. வா வா என் இறைவா வா, என்னில் வாழ எழுந்து வா. உன்னை தேடி எழுந்து வா. வா வா என் இறைவா வா, என்னில் வாழ எழுந்து வா. வா என் இறைவா வா, என்னில் வாழ எழுந்து வா. குருக்களுக்கான செபம். அன்பான ஆண்டவரே, குருக்களை காப்பாற்றும்படியாக உம்மை மன்றாடுகிறோம். அவர்கள் உம்முடையவர்கள். அவர்களுடைய வாழ்க்கை திருப்பலி பீடத்தில் பணிபுரிவது என்பதனால் அவர்களை சிறப்பாக காப்பாற்ற வேண்டுகிறோம். அவர்கள் உலகை விட்டு பிரிந்தாலும் உலகின் நடுவில் வாழ்கிறார்கள். பல்வேறு உலக இன்பங்களும் நாட்டங்களும் அவர்களை சோதிக்கின்றன. எனவே அவர்களை உமது இதயத்தில் வைத்து பேணிட மன்றாடுகிறோம். அவர்கள் தனிமையில் தவிக்கும் பொழுதும் துன்பங்களினால் வாடும் பொழுதும் அவர்களுடைய தியாக வாழ்வே வீண் என தோன்றும் பொழுதும் அவர்களை அருகிலிருந்து காப்பாற்றும். அவர்களின் அருட்பணிகள் பலன் தருமாறு அவர்களை ஆசீர்வதியும். சிறப்பாக நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள குருக்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்களை நீர் உமது அன்பில் என்றும் நிலைத்திருக்க செய்து உமக்கும் மக்களுக்கும் அவர்கள் பணிவுடனும் பயனுடனும் தொண்டாற்ற செய்தருளும். என்றென்றும் வாழும் குருவாம் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். இந்திய நாட்டின் எம்ஐபி சபை மிஷன் பணியின் 200
250ஆம் ஆண்டு விழாவிற்கான செபம் செபிப்போம். எங்களை படைத்தவரும் உம் திருமகனால் எங்களை மீட்டவரும் உம் தூய ஆவியாரால் எங்களை வழிநடத்துபவரும் ஆகிய எங்கள் அன்பு தந்தையே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகிறோம். உம் மீட்பின் நற்செய்தியை இயேசு சபையினரால் இம்மண்ணில் தொடங்கி பாரிஸ் அயல்நாட்டு மறைபோதக சபையால் எம் புதுவை மண்ணில் வேரூன்ற செய்ததின் 250ஆம் ஆண்டு நிறைவை கொண்டாட எங்களுக்கு வாய்ப்பளித்தீரே. அதற்காக உம்மை போற்றுகிறோம். உம் திருமகனின் நற்செய்தியை தொடர்ந்து இம்மண்ணில் வளர்ச்சியுற செய்த உம் மாபெரும் செயலுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எம்இபி சபை வழியாக நீர் உருவாக்கிய நகர்ப்புற மற்றும் கிராமப்புற திரு அவைகளுக்காகவும் ஆழ்ந்த பக்தி நிறைந்த அருட்சாதன ஆன்மீக வளர்ச்சிக்காகவும் நீர் வடிவமைத்த தலத்திரு அவையின் உள்கட்டமைப்புகளுக்காகவும் சமூக சமத்துவத்தை கொண்டு வருவதற்காக உம்மால் தொடங்கப்பட்ட கல்வி நிறுவனங்களுக்காகவும் தலத்திரு அவைகளில் சுயசார்பு தன்மையை கொண்டு வருவதற்காக தலத்திரு அவைகளிற்கு நீர் வழங்கிய உள்ள பொருளாதார வளமைக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். இத்தகைய பெரும் பேற்றை பெற்ற நாங்கள் தொடர்ந்து இயேசுவின் சாட்சிகளாகவும் தூதர்களாகவும் மாறி எங்கள் திரு அவைகளை நற்செய்தியின் விடுமங்களின் அடிப்படையில் கட்டி எழுப்பவும் இறையாட்சியை பிறருக்கு அறிவித்து அவர்களை இயேசுவிடம் அழைத்து வரும் நற்செய்தி அறிவிப்பு பணியை எம்இபி அருள்பணியாளர்களின் அர்ப்பணத்தோடும் உள்ளியல்போடும் எங்கள் வார்த்தையாலும் வாழ்வாலும் தொடர்ந்து செய்திட எங்களுக்கு அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் உயர்மறை மாவட்டத்தின் பாதுகாவலி ஆகிய புனித ஜென்மராக்கின் அன்னையின் பரிந்துரையோடு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். அறிவிப்புகள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புதிய குருக்களின் பொது ஆசிரியருக்கு பிறகு திருப்பலிக்கு பிறகு உடனடியாக புதிய குருக்களுக்கு நம்முடைய பங்கின் சார்பாக நம்முடைய பங்கிலே பயில்கின்ற விபிஎஸ் மாணவர்கள் கலை நிகழ்ச்சிகளை கலை அரங்கத்திலே அரங்கேற்றம் செய்வார்கள். அவர்களுக்கு வரவேற்பும் வாழ்த்தும் நம்முடைய பங்கின் சார்பாக அளிக்கப்படுகிறது. எனவே உடனடியாக திருப்பலிக்கு பிறகு நீங்கள் கலை அரங்கத்திற்கு முன்பாக கூடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். குருக்கள் இப்பொழுது உங்களுக்கு பொது ஆசிரை கொடுப்பார்கள். தனி ஆசிரை கலை நிகழ்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு வழங்குவார்கள். எனவே காலத்தின் கட்டாயத்தை நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த கலை நிகழ்ச்சிகள் வாழ்த்துகளும் மற்றும் வரவேற்பும் சரியாக 45 நிமிடங்கள் மட்டுமே நடைபெறும். எனவே தயவுசெய்து காலம் தாழ்த்தாமல் இறைமக்கள் இதற்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுகிறேன். இரண்டாவதாக, கலை நிகழ்ச்சிக்கு பிறகு அனைத்து இறைமக்களுக்கும் குடும்பத்தார் சார்பாக இரவு உணவு வழங்கப்படும், பரிமாறப்படும். தயவு செய்து புதிய குருக்களுடைய ஆசையை நிறைவேற்றிவிட்டு அனைவரும் நீங்கள் உண்டு மகிழ்ந்து இல்லம் செல்லுமாறு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, நன்னெறிகளுக்கு எல்லாம் ஊற்றும் நிறைவும் நீரே. அதனால் இம்மர நிகழ்வின் பங்கேற்பதன் வழியாக நான் நேர்மையானவற்றை செய்து உண்மையானவற்றை அறிவித்து நம்பிக்கையாளருக்கு உமது அருளின் படிப்பினைகளை கற்பிக்க எனக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியான உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக.
சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இருளி நடுவினிலே மாமரி நீருக்க பாமர தேடி வந்தோம், தேவைகள் யாரும் அம்மா. இருளி நடுவினிலே மாமரி நீருக்க பாமர தேடி வந்தோம், தேவைகள் யாரும் அம்மா. கண்ணீர் துணைப்பவரே, கவலைகள் போக்கும் அம்மா. கண்ணீர் துடைப்பவனே, கவலைகள் போக்கும் அம்மா. கர்த்தரின் அருளாலே எம்மை களிப்புற செய்யும் அம்மா. கர்த்தரின் அருளாலே எம்மை களிப்புற செய்யும் அம்மா.